ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்தில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த வாரத்தில் வந்து கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா இப்போ வரைக்குமே கேப்டன் வந்து டிசைட் பண்ணல, கேப்டன்சி டாஸ்க்கும் இல்லை, யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி மூவும் வந்து லாஸ்ட் வீக்கும் நடக்கலை. ஸோ அதனால் கேப்டன் இந்த வாரம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வேறு 6 பேர் அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களாக வந்து பேசி முடிவு பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு பிக் பாஸ். இதனை தொடர்ந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் எது நடந்தாலும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாஸ் வீட்டார் பிக் பாஸ் வீட்டார் யாருனாலும் எங்கனாலும் போகலாம் வரலாம், ஆனால் தூங்குறது மட்டும் அவங்கவுங்களுடைய பிளேஸில் வந்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நாமினேஷன் முடிவுகளை வந்து பார்த்துடலாமா? காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடந்துச்சு. அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து தகுதியே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவோட பேர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து நாமினேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பொண்ணு என்ன குத்தாமலை இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வேறு வச்சு டோஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக ரோஸ்ட் வந்து பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ரவீனாவை முதல் முறையாக மீன்ஸ் இத்தனை பேர் வந்து நாமினேட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ரவீனா வந்து இத்தனை காலமாக வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வராமலே வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்காங்க, முடிவுகள் வந்து மக்கள்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அந்த முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்தா விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை. அதை தாண்டி தன்னை திட்டினா கூட ஓகே திட்டுங்கப்பா, எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை, அதே மாதிரி வந்து என்னை வந்து அது அஃபெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தோடையும் வாழ்க்கையோடு வந்து இருக்கார் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக வந்து இருக்குது. ஸோ அதனால் விக்ரமை ஒரு 4-5 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தினேஷை வந்து யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க நாமினேஷனில் வராங்களான்னு எனக்கு வந்து தெரியல. பட் விசித்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஞ்சன்ஸ் ஆன் தினேஷ் அண்ட் தினேஷ் ஃபுல் வெஞ்சன்ஸ் ஆன் விசித்ரா, அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். மாறி வந்து குத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷை வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் காட்டுறாங்க. பட் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம லைவ் பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா நாமினேட் பண்ணியிருக்காங்க, பூர்ணிமா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் சிலர் பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமாவை பற்றி இவங்க வந்து ஸ்மால் பாஸ் வந்து ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும் இல்லையா, அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பேசியிருந்தாங்க. தப்பாக மீன்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இவங்க பேசுனதுனால பயங்கர காண்டாயிட்டாங்க மாயா. காண்டானது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா கிட்ட போய் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதே வெறியோட நாமினேஷன் வரும்போது எனக்கு குத்தாமலே இருப்பாங்க, அதான் குத்திட்டாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. அது தாண்டி எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த 4 பேரில் உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.